சென்னை புத்தக காட்சியில் தந்தை பெரியார் தொடர்பான புத்தகங்களை வாங்க இளைஞர்களிடையே அதிக ஆர்வம் காணப்படுகிறது. நந்தனம் OMCA மைதானத்தில் கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி தொடங்கிய 48வது புத்தக காட்சி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இங்கு பெரியார் தொடர்பான புத்தக ஸ்டால்களில் இளைஞர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. சமத்துவம், சமூக நீதி, பெண்ணுரிமை வலியுறுத்திய தந்தை பெரியார் இந்த மண்ணை விட்டு மறைந்து 50 ஆண்டுகளை கடந்த பின்பும் இன்றைய இளைஞர்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்கிறார். அவர் எழுதிய பெண் ஏன் அடிமையானாள் முதல் பெரியாரின் கருத்துக்கள், பெரியார் பற்றிய புத்தகங்கள், அவரின் வாழ்வியலை, ஆலோசனைகளை, பொன்மொழிகளை அதிக அளவில் இளைஞர்கள் வாங்கிச் செல்கின்றனர். முதல்ல தான் பெரியார் வெறும் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையாளராக மட்டும் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அது மட்டும் கிடையாது. அவர் நிறைய அதை தாண்டி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு, நிறைய ஐடியாலஜி அவர் ஷேர் பண்ணியிருக்காருங்கிற பட்சத்தில் அவரை எல்லாருக்குமான எல்லா கருத்துக்களுக்குமான ஒரு நபராகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பதில் வேணும்னா நம்ம பெரியாரை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இப்போ இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு வந்திருக்கு. அதனால் நாங்களும் அப்படி தான் நோக்கி வந்திருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் பெரியாரின் புத்தகங்கள் அதிக அளவிலேயே விற்பனையாகி வருவதாகவும், குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டின் கடந்த 10 நாட்களில் மட்டுமே பெரியாரை பற்றிய 50% புத்தகங்கள் விற்பனையாகி உள்ளதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக 18 வயதிலிருந்து 40 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் அதிக அளவில் பெரியாரை தேடி வருகிறார்கள் என விற்பனையாளர்களும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். புத்தகங்களை மட்டுமே ஆயுதமாக வைத்து ஒரு 100 ஆண்டு கால புரட்சியை செய்தவர் தந்தை பெரியார். அப்போ அந்த 100 ஆண்டு கால புரட்சியில் அவருடைய எழுத்துகளும் பேச்சுகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இத்தனை இளைஞர்கள் தந்தை பெரியாரை நோக்கி வருவதற்கு காரணம் அத்தனை இளைஞர்களுக்கும் சமத்துவத்தை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். புத்தக திருவிழாவில் பெரியார் புத்தகங்கள் அதிக அளவில் விற்பனையாகி வருவதால் குழந்தைகளுக்கு விற்கப்படும் கார்ட்டூன் புத்தக அரங்கில் கூட பெரியாரின் புத்தகம் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.